வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று ஞாயிறு முதல் செவ்வாய் வரை அமெரிக்க வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்திப்பதற்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் நேற்று அவசர பயணமாக சனிக்கிழமை இரவு வாஷிங்டனுக்கு சென்றுள்ளார். இது முன்கூட்டியே திட்டமிடப்படாத திடீர் அவசர பயணம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானில் போர் தொடங்கினால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இராணுவ ரீதியாக உதவும் என்று உறுதியளித்த நிலையில் இந்த திடீர் பயணம் நடந்துள்ளது. தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸுக்கு எதிராகவும் மற்றும் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்பொல்லாவுக்கும் எதிராக இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் இரு முனைகளிலும் சமநிலையில் உள்ளன. பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்டின் பயணத்தில் போரின் எதிர்காலம் மற்றும் போருக்கு பிந்திய காசா கொள்கை, ஹெஸ்பொல்லாவுடன் போரை தொடங்குவதற்கான நடவடிக்கை, பல்வேறு பகுதிகளில் ஆயுத விற்பனையின் நிலை உட்பட முக்கிய முடிவுகள் சில எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஜோ பைடனுடனான நேதன்யாகுவின் சோதனையான உறவுகள் மற்றும் முழு அதிகாரம் பெற்ற இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இல்லாத காரணத்தால் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் பெரும்பாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முக்கியமான தொடர்பாளராக இருந்து வருகிறார். இந்த வார தொடக்கத்தில் ஆயுத விற்பனையை தாமதப்படுத்தியதற்காக ஜோ பைடன் நிர்வாகத்தை நேதன்யாகு தாக்கினார். பின்னர் புதன்கிழமை அவரது செய்தி தொடர்பாளர் ஒருவர் அமெரிக்க ஆயுதங்கள் திட்டமிட்டபடி வந்து சேருகின்றன என்று கூறினார். இருப்பினும் ஜோவ் காலண்டுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் ஜோ பைடன் நேதன்யாகு முருகலுக்கும் ஜோவ் காலண்டின் வாஷிங்டன் பயணத்திற்கும் தொடர்பு கிடையாது. அவரது பயணம் முழுக்க முழுக்க லெபனானில் போர் தொடங்குவது பற்றியது என்று கூறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்கூட்டியே திட்டமிடப்படாத திடீர் பயணம் என்பதால் வாஷிங்டனில் காலண்ட் யாரை சந்திப்பார் என்பது குறித்த கேள்விகள் இன்னமும் உள்ளன. மார்ச் 25-26 தேதிகளில் அவரது சமீபகால வாஷிங்டன் பயணத்தின் போது அவர் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் ஆகியோரை பல முறை சந்தித்தார். இம்முறை பயணத்தில் காலன் அவர்களையும் சந்தித்து மேலதிகமாக CIA இயக்குனர் பில் பர்ன்ஸ் மற்றும் லெபனான் நெருக்கடிக்கான தூதர் அமோஸ் ஹோஸ்டின் ஆகியோரையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பயணத்தில் அந்த சந்திப்புகளில் சில முன்கூட்டியே திட்டமிடப்பட்டன. ஆனால் மற்றவை மார்ச் மாதத்தில் நேதன்யாகு மற்றும் பைடனுக்கு இடையில் இதேபோன்ற நெருக்கடியின் பின்னர் ஒவ்வொரு பக்கமும் பல்வேறு கூட்டங்களை ரத்து செய்த போது சேர்க்கப்பட்டன. காலன் அந்த நேரத்தில் சில இடைவெளிகளை குறைத்து முடித்தார். இம்முறை அதைவிட முக்கியமாக லெபனானில் போர் தொடங்கினால் அமெரிக்கா இராணுவ ரீதியாக எப்படியான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்பது தொடர்பாகவே இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இஸ்ரேல் லெபனானில் போரை தொடங்கலாம் என்ற தகவலை அமெரிக்கா தமது அண்டை நாடான கனடாவுடன் பகிர்ந்து கொண்டது என்று தெரிய வருகிறது. அதன் எதிரொலி உடனே தெரிந்துவிட்டது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கும் பட்சத்தில் 45,000 கனேடிய பிரஜைகளை லெபனானில் இருந்து வெளியேற்ற கனடா தயாராகி வருவதாக கனேடிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். லெபனானில் சுமார் 50,000 கனேடிய பிரஜைகள் வசிக்கிறார்கள். இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸுக்கும் அவரது கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலிக்கும் இடையே ஒரு பதட்டமான உரையாடல் நடந்ததாக இன்று கனேடிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லெபனான் எல்லையில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே போர் தொடங்கலாம் என்ற சாத்தியத்தின் மத்தியில் நாங்கள் இதுவரை மேற்கொண்ட மிகப்பெரிய வெளியேற்றத்திற்கான தயாரிப்பில் ஈடுபடுகிறோம் என்று கனேடிய வெளியுறவு அமைச்சர் கூறியதாக தெரிய வருகிறது. கனேடிய பிரஜைகளின் வெளியேற்றத்திற்கு உதவுவதற்காக கனடா ஏற்கனவே இராணுவ படைகளை லெபனானுக்கு அனுப்பியுள்ளதாக மெலனி ஜோலி காட்ஸிடம் கூறியதாக கூறப்படுகிறது. 45,000 கனேடிய பிரஜைகளை ஒரு நாட்டில் இருந்து வெளியேற்றுவது என்பது கனடாவின் சமீபகால வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய வெளியேற்றம் என்றால் இராணுவ விமானங்களையே பயன்படுத்த வேண்டி இருக்கும். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே போர் ஏற்படலாம் என்பதற்கான அறிகுறியாகவே இதை பார்க்கலாம். வடக்கு இஸ்ரேலில் சூழ்நிலை எப்படி இருக்க காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன. இன்று குறைந்தது 2 இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் காசா நகரத்தை உலுக்கியது. அழிவு மற்றும் அதிக உயிரிழப்புகள் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்களுக்கு மத்தியில் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான விமான தாக்குதல் என்று கூறப்பட்ட நிலையில் பல விவரங்கள் இன்னமும் தெளிவாக வந்து சேரவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அதன் போர் விமானங்கள் காசா நகரத்தின் 2 தளங்களில் ஹமாஸ் ராணுவ உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக கூறியது. காசா மீட்பு பணியாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சம்பவ இடத்தில் பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர் என்றும், ஒரு தாக்குதலின் போது பெரிய தூசி மேகங்களை நகரை பல நிமிடங்களுக்கு மறைக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது என்றும் கூறினார்கள்.
பாலஸ்தீனிய அவசரகால மீட்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் ஃபாசல் குறைந்தது 3 காசா நகர குடியிருப்பு பகுதிகளான துஃபா, சுஜாயா மற்றும் ஷாதி ஆகிய இடங்களில் தனித்தனி தாக்குதல்களில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் 50 பேர் காயமடைந்ததாகவும் கூறினார். மேலும் பலர் இனமும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கையை சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது. மேலும் காசா அதிகாரிகளால் பொதுமக்கள் மற்றும் ஹமாஸ் துருப்புகள் என்று வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் எதை குறிவைத்தன அல்லது யாரை குறிவைத்தன என்பது தெளிவாக தெரியவில்லை. போரின் தொடக்கத்திலிருந்து காசாவில் உள்ள ஹமாஸின் மூத்த உறுப்பினர்களை படுகொலை செய்ய இஸ்ரேல் முயன்றது. இதில் ஹமாஸ் தளபதிகள் மற்றும் ஹமாஸின் காசா பகுதி தலைவர் யாக்கியா சின்வார் ஆகியோரும் அடங்குவார். இஸ்ரேலிய படைகள் நடுத்தர அளவிலான தளபதிகளை குறிவைத்து தாக்குவதில் சமீப நாட்களில் சில வெற்றிகளை பெற்றுள்ளனர். ஹமாஸ் காசாவில் உள்ள நகர்ப்புற பகுதிகளை பயன்படுத்திக் கொண்டு அதன் துருப்புக்கள் மற்றும் ஆயுத கட்டமைப்புகளை கூடுதல் பாதுகாப்புடன் வழங்கவும், சுரங்க பாதைகளை இயக்கவும் பொதுமக்களின் வீடுகளுக்கு அருகே ராக்கெட் ஏவுதளங்களை வைத்திருக்கிறது. ஹமாஸின் மூத்த அதிகாரியான காஜி ஹமாத் கூறிய போது, பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க ஹமாஸ் முயற்சிக்கிறது என்று தெரிவித்தார். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. காசா பகுதியில் ஹமாஸின் ஆயுத கிடங்குகள், ஏவுதளங்கள், சுரங்கப்பாதை வாயில்கள் பல பொதுமக்களின் குடியிருப்புகளில் அல்லது அவற்றுக்கு அருகே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று நடந்ததாக குறிப்பிடப்படும் 3 தாக்குதல்களும் நண்பகல் வேளையில் நடந்ததாகவும், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கட்டடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் காட்சிகளை பார்வையிட்ட திரு ஃபாசல் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, எமது மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் உள்ள மக்களை சென்றடைய முயன்றனர். ஆனால் எங்களின் வளங்கள் குறைவாகவே உள்ளன என்றார். ஷாதியில் வசிக்கும் 25 வயதான மொஹமட் ஹடாத் சாம்பல் தூசி மேகம் அக்கம் பக்கத்தில் இறங்குவதற்கு முன் 3 அல்லது 4 பெரிய வெடிச்சத்தங்கள் கேட்டன. சில நிமிடங்களில் தூசி படலம் தணிந்ததும் நான் தாக்குதல்கள் நடந்த இடத்தை நோக்கி சென்றேன் என்று திரு ஹடாட் கூறினார். அதே குடியிருப்பு தொகுதியிலிருந்து 6 அல்லது 7 வீடுகளை குறிவைத்து போடப்பட்ட விமான குண்டு வீச்சு வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கியது. சமீப நாட்களில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் இதுதான் என்று தெரிவித்தார். ஏறக்குறைய 30 பேர் கொல்லப்பட்டதையும் பலர் காயமடைந்ததையும் தான் பார்த்ததாக அவர் கூறினார். சமீப கால நாட்களில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல் பெரும்பாலும் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் கவனம் செலுத்துகிறது. அங்கு கடந்த 1.5 மாதங்களாக இஸ்ரேலிய படைகள் செயற்பட்டு வருகின்றன. அங்கு தஞ்சம் அடைந்திருந்த மில்லியன் கணக்கான காசா மக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் உத்தரவின் பேரில் தெற்கு காசா பகுதியில் உள்ள அல்மவாசியின் கரையோர பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். சனிக்கிழமை அல்மவாசியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்களுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 50 பேர் காயமடைந்தனர் என்று உதவி நிறுவனங்கள் மற்றும் காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய ராணுவம் தனது ஆரம்ப விசாரணையில் பாதுகாப்பான வலயத்திற்குள் தாக்குதல் நடத்தியதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று கூறியது. இது அப்பகுதியில் வேறு எங்காவது தாக்கப்பட்டதா என்று கூறவில்லை. போரின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் பாலஸ்தீனிய துருப்புக்களை அவர்கள் எங்கு செயல்பட்டாலும் அவர்கள் பாதுகாப்பான பகுதியில் மறைந்திருந்தாலும் முடிந்தவரை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் குறிவைக்க முயல்வதாக கூறினார்கள்.